ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அப்டேட் ஜோன். நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ஸ்ட்ராங் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷன் கண்டென்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் ஃபின் நிஃப்டி பற்றின ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோடைய லைவ் அனலைசிஸ் தான் பண்ண போதும். அண்ட் நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஹார்மோனிக்ஸோடைய ஸோ நியர்பைல இருக்கிற ஒரு டிமாண்ட் ஜோனை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். நாளைக்கு வந்து இந்த டிமாண்ட் ஜோன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத பாருங்க நீங்கள். நம்ம சேனல்ல 60 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு வந்து ஒன்று வச்சிருக்கோம். அதாவது வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்மளோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்றத அந்த சேலஞ்சு. பார்ப்போம் நம்ம இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமான்ட்டு. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். டிஸ்க்ளைமர், நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பையா செல் ஆக்ஷன்ஸ் எதுவும் மார்க்கெட்டில் எடுக்க வேணாம். நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் அண்ட் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து 0.85%, பேங்க் நிஃப்டி வந்து 1.16%, ஸோ சிஎன்எக்ஸ் நிஃப்டி அதாவது ஃபின் நிஃப்டி வந்து 1.2%, சென்செக்ஸ் வந்து 0.87% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபால் தான். ஆனால் வந்து இதை வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இண்டெக்ஸுமே வந்து இப்போ வந்து சப்போர்ட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நிஃப்டி வந்து நல்ல ரேலி குடுத்துட்டு, அங்கருந்து அப்படியே வந்து ஸ்லோவா சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் மாரி வந்துட்டு இருந்தது. குயிக்கா வந்து இங்க ஒரு கேப் அப் அதெல்லாமே வந்து குடுத்திருந்தது. கேப் அப் எல்லாமே குடுத்துட்டு, ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆயிட்டு, மறுபடியும் வந்து கீழ வந்துட்டு இருக்கு. ப்ரீவியஸா இருந்த லோ கிட்ட இப்ப வந்துருச்சு. அண்ட் இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்ப இது வந்து ட்ரெண்ட் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிஃப்டி வந்து இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த லெவல வந்து உடைக்காத வரைக்கும் ட்ரெண்ட் வந்து இது வந்து நம்ம வந்து டவுன் சைடு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இதுதான் அந்த லெவல். ஸோ இந்த 24,337க்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நிஃப்டி வந்து டவுன் சைடு கிடையாது டெய்லி டைம் ஃப்ரேமில். ஆனால் ஆல்ரெடி இருக்கிற ப்ரீவியஸ் சப்போர்ட்டை உடைச்சிட்டு ஒரு லோயர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இதை உடைக்கும் பட்சத்தில் நியூ லோயர் ஹை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே இந்த இந்த ஸ்விங்ஸில் வந்து அப்படியே கீழே வந்து நிஃப்டி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போவோம். ஏன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுதான் லோ. இந்த லோ வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட் கிட்ட இருக்கு. அண்ட் இதில் வந்து நம்ம ஹார்மோனிக் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மகிமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் பார்த்தீங்களா நீங்கள், இதுதான் வந்து நம்ம டிமாண்ட் ஜோன் கொடுத்துருக்கோம். இந்த டிமாண்ட் ஜோன் வந்து கிட்டத்தட்ட வந்து வெறும் 4 இதுதான் வந்து பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 4 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து நமக்கு இங்கே டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகுன்ற மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம் நம்ம இந்த இடத்துல இருந்து இதை வந்து ரிவர்ஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத. ஸோ அடுத்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹார்மோனிக் ஜோன் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதுலேருந்து ரிவர்சல் ஆகுன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து நினைப்பீங்க இது வந்து ஹார்மோனிக் ஜோனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இது ஹார்மோனிக் ஜோன் வந்து இது வந்து இண்டெக்ஸ்ன்றதுனால கொஞ்சம் வந்து இண்டெக்ஸ் வந்து ஹார்மோனிக்லேருந்து டைனாமிக்காக தான் நம்ம வந்து பார்க்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எப்பயுமே சரி இந்த ட்ரேடிங் வியூ அண்டு நிஃப்டி இண்டெக்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் நம்ம வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமே அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கூடாது. அதுக்கு ரெண்டு ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னாக்கா இது வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டோடைய ப்ரீ க்ளோஷர் மார்க்கெட்டோட இதுவாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை 15 மினிட்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் மார்க்கெட் வந்து எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இது வந்து 3லேருந்து 3:15, இதுதான் வந்து 3:15லேருந்து 3:30. அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேடிங் ஆன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த 53,889க்கு உள்ளதான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இன்னும் இந்த ஜோன்ல இருந்து வெளியில போகல. இன்னமும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த ஜோனுக்குள்ள தான் ஸ்டக் ஆகி நிற்குது. நாளைக்கு பார்க்கலாம் இங்கேருந்து மேலே வந்து புல் பேக் கொடுக்குதா இல்லையான்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் அனலைசிஸை வந்து நம்ம வந்து மார்னிங்கே நான் கொடுத்துட்டேன் கரெக்டாக. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 மணிக்கெலாம் போஸ்ட் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ யாருமே வந்து என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ இது அகைன் டிமாண்ட்குள்ளே வரும், ஜோனுக்குள்ளே வந்துட்டு தான் போகுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா
மறுபடியும் வந்து 1 செகண்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஜோன்குள்ளே வந்தது. அதையும் நம்மளோட வீடியோவில் இங்கே போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் சொன்ன மாதிரி ஜோன்குள்ளே பேங்க் நிஃப்டி வந்துருச்சு. இப்போ உங்களோட ட்ரேடை வந்து பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பாயிண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கம்மியான பாயிண்ட்டில் தான் இதுவாயிருக்கும். ஏன்னா 53,980 கிட்ட 53,980 அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 53,980னாக்கா நம்ம எந்த ரேஞ்சில் கொடுத்தோம்னாக்கா 53,980ல் இருக்கும்போது பேங்க் நிஃப்டி இருக்கும்போது நம்ம ஜோன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 53,820 கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் கிட்ட தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து லோயர் ஆயிருக்கு நம்ம சொன்னதில் இருந்து. பட் ஆனால் நம்ம வந்து மார்னிங் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். மறுபடியும் வந்து இந்த லெவலில் இருக்கும்போது சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இங்கே இருக்கும்போது சொல்லியிருந்தோம் நம்ம. மறுபடியும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வரும் அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலிமா நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக் வந்து எங்கே போகும் அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஜோன் மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த ஜோன் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா ஃபின் நிஃப்டி. இந்த ஃபின் நிஃப்டியுமே வந்து நம்ம இன்னைக்கு மார்னிங்கே வந்து லெவல்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த லெவலில் வந்து இது வந்து இதுவாகுன்ற மாதிரி கொடுத்துருந்தோம் நம்ம. ஃபின் நிஃப்டி ஆமாம் இதுதான் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி வந்து என்ன சொல்லியிருந்தாக்கா இந்த மாதிரி இங்கே டச் ஆயிருக்கு ஜோனில். ஸோ இது வந்து ஜோனில் வந்து டிமாண்ட் எடுத்துகிட்டு இதுவாயிருக்குன்ற மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன் மார்னிங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அது மறுபடியும் ஜோனுக்குள்ளே தான் வந்து க்ளோஸ் வச்சதுக்கு. ஸோ இன்னமும் இந்த டிமாண்ட் ஜோன் வந்து வேலிட் தான். ஸோ நாளைக்கு வந்து பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன அப்படின்னாக்கா ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது அண்டு இது நிஃப்டி எல்லாமே வந்து இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வந்து ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நடக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மேக்ஸிமம். ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்றது நம்மளோட ஹார்மோனிக்கோட அக்யூரேசியை. அண்டு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இங்கே வந்ததுக்கு வந்து இந்த டிமாண்ட் ஜோனை தொட்டுட்டு ஆல்ரெடி வந்து அதோடைய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இன்னைக்கே. ஸோ பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 197 கிட்ட 197 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் கிட்ட இன்னைக்கே வந்து சென்செக்ஸ் வந்து மூவ் ஆயிடுச்சு. பட் ஆனால் நாளைக்குமே வந்து இது வந்து ஜோன் வந்து வேலிடு தான். ஸோ 1 செகண்ட் வந்து இங்கே வரும் பட்சத்தில் ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இது வந்து இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஆனால் இதில் என்ன ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னாக்கா டெக்னிக்கல்ஸ் வந்து இப்போ நமக்கு வந்து இதெல்லாமே வந்து ஒரு ரன்னிங் மார்க்கெட்டில் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். பட் ஆனால் இன்கேஸ் ஆஃப் கேப் அப் கேப் டவுன் அப்படி வரும்போது என்ன ஆகும்னா இந்த டெக்னிக்கல் ஜோன்ஸ் வந்து இன்வேலிடாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இப்போ இன்கேஸ் கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஃபார்னோ வந்து ரன்னிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா வந்து இதை வச்சு நீங்கள் வந்து மேக் யூஸ் ஆஃப் இட். பட் ஆனால் வந்து கேப் அப் கேப் டவுன் வருதுனாக்கா இது பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட ட்ரேடிங் டைம்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 9:25க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாதீங்க. 9:30க்கு முன்னாடி எந்த ஒரு ட்ரேடுமே வந்து பிளேஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 9:15 to 9:30ன்றது வந்து மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டு ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் அது ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க வெளியில் போகிறவங்க அவங்க எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுற டைம் அது 9:15 9:30. அதனால் அந்த டைமை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற டைமில் வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். அதே மாதிரி இண்டெக்ஸ் அண்டு ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி 15 நிமிஷம் எஸ்பெஷலாக இண்டெக்ஸில் வந்து நிறைய வந்து மார்னிங்லேருந்து இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் எடுத்தவங்க எல்லாம் அவங்க ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு 3.25 அந்த ரேஞ்சுக்கு அப்புறமா இண்டெக்ஸ்லையும் ட்ரேடு வந்து இது பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எதனா ஸ்டாக் பற்றின அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்துக்கு ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.